உன் காதல் லீலைய காமிச்சுக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்த வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். இந்தாங்க மாப்பிள்ள. ஏண்டி நீ தானடி சும்மா இருக்கிறவள போனை போட்டு சீண்டி விட்ட? வேலையில போறவன தூக்கி வேட்டிக்குள்ளார விட்டுக்கிட்டு நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை 2 பேரும் என்கிட்ட வந்து நிக்காதீங்க சொல்லிட்டேன். நீ தானடி சும்மா இருந்தவளை தூக்கி உங்க அம்மா கிட்ட மாட்டி விட்ட. சொன்னா இவ போன் போட்டுருவாளா உடனே? ஆனாலும் கொஞ்சம் ஃபன்னா தான் இருந்துச்சு மா. எனக்கே அவளை ரொம்ப நாளா இந்த மாதிரி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும்னு இருந்துச்சுமா. ஆனா நீ அதுக்கு மேலேயும் கேட்ட. தேங்க்ஸ். அத்தை அப்படியே அந்த காசு மட்டும் மா இவன் அவ கல்யாணத்துக்கு செலவுக்கு காசு கொடுத்தான்ல, அதையும் பேசி திரும்ப வாங்க பாரு. இன்னைக்கு இல்லடி இன்னொரு நாளைக்கு. ஒரே நாள்ல அவளை வர வச்சிருவா போல. மாப்பிள்ள இந்த ஹோட்டல பாருங்களேன், நல்லா இருக்கு. இங்க போய் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்ல. ஆமா அத்தை, இந்த வீடியோ நானும் பார்த்தேன். ரிவ்யூஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஆனா என்ன செலவு தான் ரொம்ப இழுத்துறோம். நீங்க ஏன் செலவை பத்தி கவலைப்படுறீங்க? அர்ச்சனா தலையில போடுவோம், அவ செஞ்சுட்டு போறா. அவ ஆல்ரெடி பட்ஜெட் பத்மநாபன் மாதிரி சுத்தின்னு இருக்கா. இதுல இதெல்லாம் கேட்டோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஏதுன்னு 1000 கேள்வி கேட்பா. செட் ஆகாத அத்தை. நம்ம 2 பேரும் ஒரு பர்ஃபார்மன்ஸ போடுவோம், அவ சரின்னு கட்டிடுவா. அப்படிங்கிறீங்க? ட்ரை பண்ணுவோம். மா எனக்கு ஏதாச்சும் சாப்பிட சூடா ஏதாவது குடுக்குறியா? அடுப்புல நெருப்பு தான் சூடா இருக்கு, போய் அள்ளி வாயில போட்டுக்கோ. நீ ஏமா இப்படி பொங்குற? என்னாச்சு? எனக்கே உடம்பு முடியல. அம்மாவை என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேக்குறியா? ஐயோ அம்மாமா எனக்கு சத்தியமா தெரியாதுமா. ஆபீஸ்ல வேற வேலை டென்ஷன். வா ஹாஸ்பிடல் போலாம். ஆஸ்பத்திரி எல்லாம் வேண்டாம். ஒரே டயர்டு, நடக்க முடியல, நிக்க முடியல, சமைக்க முடியல, அவ்வளவுதான். ஓ அப்படியா? சரி மதன் நீ கடைக்கு போ. காலு காலு அப்பா வலிக்குதே. என்னடாச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்ல அர்ச்சனா, அந்த சோஃபா கிட்ட நடந்து வரும்போது இந்த சுண்டு விரல் பட்டு அப்படியே சுண்டுருச்சு. ஐயோ எனக்கும் செம்ம டயர்டா இருக்கே. சரி பக்கத்துல ஏதாச்சும் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வந்துருவோமா? இப்ப நிக்கிற வலி அந்த கால்ல. ஆமால, எந்த காலா இருந்தா என்ன, எல்லாம் என் உடம்புல தானே இருக்கு. மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள, அப்படியே பொறுமையா போய் சாப்பிட்டு வந்துருவோம். இந்த கால் வலியில எப்படி ஹோட்டல் போய் சாப்பிடுறதுன்னு தெரியலையே. அம்மா வாங்கம்மா. ஏய் ஓரம் போ மாப்பிள்ள, வாங்க சீக்கிரம். ஐயோ இதுங்க என்ன ஏமாத்துதுங்கன்னு தெரிஞ்சும் நான் ஏமாறுறேன். இதை நினைச்சு நான் வருத்தப்படுறதா இல்ல இதுங்க 2ம் ஒத்துமையா இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா? என் கண்ணை பற்றும். இப்படியே இருந்தா சரிதான்.